ஹலோ, இந்த வாரம் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியில் வந்திருக்கிற கோச்சடையான் திரைப்படம். 2 வாரம் தள்ளி போனதிலே ரசிகர்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தாங்க. படம் ஒரு வழியாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. 3D வெர்ஷன் தான் போய் பார்த்தோம். உண்மையிலே ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போகிறப்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை. படம் எப்படி இருக்குமோ, ரொம்ப சொதப்பாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் தேட்டருக்கு போனோம். உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டப்பெல்லாம் அந்த தலைவர்கள் ரசிகர்களோட உற்சாகம் வந்து அதே மாதிரி என்ன படத்துக்கு முன்னாடி சிவாஜி ரோபோக்கெலாம் எப்படி இருந்துச்சோ அதை மிஞ்சிற அளவுக்கு தான் இருந்தது. ஸ்க்ரீனே மறைச்சிட்டாங்க, பூவெல்லாம் அள்ளி போட்டு. அது வழக்கமான ஒரு விஷயம் தான் இல்லையா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து படத்தில் போகிறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. 10 நிமிஷம் கழித்து அந்த கதையோட நீரோட்டம், கதை, திரைக்கதை, வசனம், உச்சரிப்பு, தலைவரோட என்ட்ரி, தலைவரோட எடுத்தோடனே வந்து ஒரு பரபரப்பான சீனை வச்சு நான் கதையை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அதுலேயே வந்து இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிடுறாங்க. ஒரு 2 நாட்டு ராஜா வச்சு ஒரு 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 கேம் ஒன்று விளையாடுவார். ஸோ அதுலேருந்தே படம் டெம்போ ஸ்டார்ட் ஆகிடுது. இன்டர்வல் பிளாக்கில் வந்து வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தீபிகா படுகோன சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த படம் நீங்கள் அனிமேஷன், மோஷன் கேப்சரிங் இதெல்லாம் மறந்துட்டு உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படமாக பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்டர்வல் வரதே தெரியல. இன்டர்வலுக்கு அப்புறம் பெரிய தலைவர் கோச்சடையான் உள்ளே வராரு. வந்தார்னா அதகலாம் பண்ணுறாப்புல. அவரோட போர்ஷன் பூராவே சென்டிமெண்ட்டு, வீரம், சாங்ஸு, அதுலேயும் குறிப்பாக தலைவர் வாய்ஸில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ரொம்ப அருமையாக பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க. தலைவர் அந்த கம்பீரமான குரல் வந்து ஏற்கனவே இருந்த 2 சிவாஜி ரோபோ விட இந்த படத்தில் வந்து அவரோட குரல் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தோட வெற்றிக்கு நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் ஒரு காரணம் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா படத்தோட டெம்போ எங்கேயுமே குறாத அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லேயும் அவர் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுறா படத்தில் மீன்லேருந்து விஜய் உருவாப்பில் ரொம்ப காமெடியாக எல்லாம் மக்கள் சிரிச்சிருவாங்க. ஆனால் பட் இதில் தலைவருக்கு வந்து டால்ஃபின்லேருந்து வர மாதிரி இருக்கு. அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதான் தலைவர் அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் நிரூபணமாகுது. அடுத்தபடியாக பாடல் காட்சிகள் வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. பாட்டு நிறையா இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆனிச்சு. சில பேர் வந்து இல்லை எல்லாமே என்ஜாய் பண்ணோன்னு சொன்னாங்க. மெதுவாகத்தான் பாட்டு தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா ஒருமித்த கருத்தில் சொன்னாங்க. அதுக்கு இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து அந்த மாற்றம் ஒன்று தான் மாறாது சாங்கு. கிளைமேக்ஸில் வந்து ஆச்சரியமாக இன்னொரு ரஜினி தலைவர் வராப்பில். ராணா, சேனா, கோச்சடையான் 3 கேரக்டரு. சேனா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிட்டில் தான் வராரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் சாதனை புரியுமா, அட்லீஸ்ட் போட்ட காசாக தேருமா அப்படிங்கிற பல சந்தேகம்லாம் இருந்தது. இந்த மூவியை மொத்தத்தில் நிறைய சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி படத்தோட மக்களோட ஒட்டுமொத்த ரிவ்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பைசா வசூல், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் நிச்சயமாக வந்து பயங்கரமான லாபத்தை ஈராஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதோட ஏன்னா ரோபோ சிவாஜி பார்க்குறப்ப கூட ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்தது. சில பேருக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. இதில் ஹார்ட்கோர் ரஜினி ஃபேன்ஸை படத்தை ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. தலைவர் வந்து தலைவராக திரும்ப ஸ்க்ரீனுக்கு வந்திருக்காப்புல. அவரோட பஞ்சு டயலாக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. ஏன்னா சிவாஜி ரோபோலாம் சங்கரோட ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க டிப்பிக்கல் சூப்பர் ஸ்டார் படம். ஐ திங்க் கே.எஸ். ரவிக்குமார் சாரோட கதை, திரைக்கதை, வசனம் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்து அவர் டைரக்ஷன் அவர் லிங்கா கண்டிப்பாக பட்டாய கிளப்புங்கிறது ஒரு பெரிய விதி. அது என்னன்னா ஒரு பெரிய ரஜினி ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய நிம்மதி. அப்பா சங்கர்லேருந்து தலைவர் வெளில வந்தாரா. ஏன்னா அவர் எடுத்த படம்லாம் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கலாம், ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் முதல் காட்சி போகிற ரஜினி ரசிகர்களுக்கு அந்த படம் 2 படமுமே சுத்தமாக திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை. இந்த படத்தில் அது உடஞ்சிருக்கு. லிங்காலையும் வந்து பழைய மாதிரி தலைவர் ஓப்பனிங் சீன் வச்சு நல்ல சாங், அவரோட பஞ்சு டைலாக், மேனரிசம் நமக்கு வந்து ரொம்ப இந்த சூப்பர் டெக்னாலஜி ஹைஃபையாக படம் எடுக்கிறத விட தலைவர்கிட்ட என்ன எசன்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதை கொடுத்தாலே படம் பட்டாசு கலப்போம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜிலையும் தலைவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாப்புல. ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் இந்த படம் பார்த்ததில். லேடிஸு, கிட்ஸு வந்து அல்டிமேட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. தே வாண்ட் வாட்ச் ஒன் மோர் டைம். எல்லாருமே வந்து கிட்ஸ்லாம் வந்து இன்னொரு வாட்டி இந்த படம் பார்க்கணும், நாங்கள் பார்க்கணும். கோச்சடையான் வந்து கண்டிப்பாக பல குழந்தைகளை வந்து ரஜினி சாருக்கு மீண்டும் ரசிகர்கள் ஏற்படுத்தும். இந்த படம் வசூல் சாதனை புரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு 4 out of 5 4 ஸ்டார் கொடுக்குறோம். இந்த படத்தை குடும்பத்தோடு போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த படத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். பாரு
சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் வெளியே வருது. மறந்துட்டாரு இந்த லாஸ்ட்ல. மறக்க மாட்டீங்க. அது தானா வருதுப்பா. தலைவர் பாட்டு தானா வருது. அது லோ ஆங்கிள் பா. இதான் பை ஈஸி. இது ஈஸியா ஸ்டெப் வாங்க. ஏ வாடா நீ வாடா டேய். ஓட பாரு நீ யூனிஃபார்ம் டி ஆடுறீங்க நாங்க டேய். யாரோ கங்கா ஸ்டைல் போட்றாங்க இல்ல. டென்ஷன் போட்டேன். எல்லாம் ஃப்ரேம் குள்ளே இருங்க. காரணம்